தான் பொறுப்பேற்றுக்கணும். இந்த கள்ளச்சாராயங்கிறது எப்படி இங்க புழக்கத்துல இருக்கு என்னங்கிறத பார்க்க வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, முதலமைச்சர் தான் காவல்துறைக்கும் அமைச்சரா இருக்காரு. அதனால அவருக்கு தான் பொறுப்பு அதிகம் இருக்கணும். இல்ல இந்த மாதிரி உயிர்களை நம்ம பழித்தெடுத்து ஒவ்வொரு முறையும் பேசிக்கிட்டு இருக்கோம். அது எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் எடுத்துக்கிட்டுன்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் போலீஸ் துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சருக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னன்னா, நீங்க இன்னும் கவனம் செலுத்தணும். இல்லை, நான் கேள்விப்பட்டவரை இங்க தொடர்ந்து இந்த சமூக விரோத செயலை ஒரு குறிப்பிட்ட குரூப்பை சேர்ந்தவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காவல்துறையும் துணையா இருக்கிறதா நான் கேள்விப்பட்டு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இதே காவல்துறை தான் அம்மா இருந்தப்ப இருந்தது. ஆனா இப்போ அம்மா இல்ல. ஆனா புதுவ திமுக அரசாங்கம் இங்க பதவியேற்று 4வது வருஷத்துல இருக்கு இப்போ. ஆனால் இந்த மாதிரி சமூக விரோத செயல்கள்லாம் எதுவுமே குறைஞ்சதா தெரியல. வருடம் முடிய முடிய அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுத ஒழிய குறையவே இல்லை. அதுதான் உண்மை. எல்லாம் ஏழை எளிய மக்களா இருக்கு. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கறத தீர ஆராயணுங்கிறதையும் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்ல, இங்க நிறைய இந்த சாராய காய்ச்சுவதில் ரொம்ப முனைப்போட தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க கண்டுபிடிக்கணுங்கிறதான் என்னோட கோரிக்கை. ஒரு வாரத்துக்குள்ள சம்பந்தப்பட்ட ஆட்களை நீங்க கைது செய்து ஆகணும்.